இதுதான் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை உன் வாழ்க்கையை வெளிப்படும் போது வேதம் சொல்கிறது, சுகமாக்குதல் மட்டுமல்ல, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். There is a power in Jesus house. இயேசு ஒரு வீட்டு இருப்பாரானால் அங்கு வல்லமை உண்டு. அது மட்டுமல்ல, சொன்னேன் fullness. இரண்டாவது forgiveness. அங்கே ஒரு மன்னிப்பு உண்டு. அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தை யோசித்து பாருங்க. ஒரு சபையில போய் இந்த திமிரோதக்காரன் மன்னிக்கப்படவில்லை. ஒரு வீட்டுக்குள்ளே வந்து இவன் வாழ்க்கை மன்னிக்கப்பட்டது. எனவேதான் வேதம் சொல்கிறது, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே இருப்பாரானால் உன் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை 5ஆம் வசனம், அவர்கள் விசுவாசத்தை அவர் கண்டு. என் அன்பு தேவ பிள்ளையே, இயேசு ஒரு வீட்டில் இருப்பாரானால் உன் அறியாம ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு மேன்மை, ஒரு உறுதி உன் வாழ்க்கையில உன்னை நிச்சயமாய் உன்னை அது தாங்கி பிடிக்கும். எனவேதான் இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையிலே விசுவாசம் உண்டு, பாவ மன்னிப்பு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வீட்டில் வரும்போது நற்கிரிகளை செய்யும்படி உன்னை அவர் தகுதிப்படுத்துகிறார். முடிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். நற்கிரிகளை செய்ய உன்னை தகுதிப்படுத்துகிறார். எபேசியர் 2:10 நற்கிரிகளை செய்ய உன்னை தகுதிப்படுத்துகிறார். உனக்கு தகுதி இல்லாமல் இருக்கலாம், பலன் இல்லாமல் இருக்கலாம், வல்லமை இல்லாமல் இருக்கலாம், அதற்குரிய திறமை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நற்கிரிகளை செய்ய உன்னை அவர் தகுதிப்படுத்துகிறார். எனவேதான் இந்த நாளிலே நான் சொல்ல வந்த வார்த்தை, இயேசு ஒரு வீட்டில் இருப்பாரானால் ஒரு வீட்டிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம். இதைத்தான் நாம் லூக்காஸ் விசேஷம் 15ஆம் வசனத்துல படிக்கிறோம். அந்த இளைய குமாரன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷத்திலே லூக்கா 15:22 சொல்கிறது, அந்த தகப்பன் சொல்கிற வார்த்தை, உயர்ந்த வஸ்திரம், அடுத்து மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, கொழுத்த கன்று, அடுத்து புசித்து சந்தோஷமாயிருப்போம். கவனிகள், அந்த இளைய குமாரன் வீட்டுக்கு வரும்போதே இத்தனை பெரிய மகிழ்ச்சி என்றால், வானத்தையும் பூமியையும் படைத்த ஒரு ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு வரும்போது, திரும்ப சொல்லுகிறேன், ஒரு உயர்வு. அந்த அழகான வசனம் இருக்கிறது, லூக்கா 15:22, உயர்ந்த வஸ்திரம். என் அன்பு பிள்ளையே, அதாவது மோதிரம், கால்களுக்கு பாதரட்சை, அடுத்து கொழுத்த கன்று. அது மட்டுமல்ல அன்பார்களே, அந்த 24 சொல்லுகிறது, சந்தோஷமாயிருப்போம். 23 சந்தோஷமாயிருப்போம். 24 சந்தோஷப்பட தொடங்கினார்கள். தெரியுமா? When Jesus is in your home. என்னை கேட்டுக்கொண்டு